ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கை சமையல். வாங்க மங்கை சமையலில் சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் மிளகாய் எடுத்துருக்கேன், 100 கிராம் மல்லி, 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் அரிசி. ஸ்டவ் ஆன் பண்ணி முதல்ல மல்லியை வறுத்துக்கலாம். வறுத்தோடனே நல்ல கோல்டன் கலராக மாறினதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி மிளகாயை வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். மிளகாய் வறுத்தாச்சு. கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு வறுத்தாச்சு. ஒரு பாத்திரத்துக்கு எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கலாம். உளுந்து வறுத்துக்கலாம். உளுந்து வறுத்துட்ருக்கப்பயே வாசம் வரும். வறுத்தாச்சு. அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அரிசி வறுத்துக்கலாம். அது அப்படியே பொரிஞ்சு வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். பொரிஞ்சாச்சு. நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். ஜீரகம் அந்த சூட்லேயே வெந்துடும். வெந்தயத்தையும் அதுமாரி வறுத்துக்கலாம். ஆறுனதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஃபஸ்ட்டு மிளகாய் மட்டும் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த பொருளோட மஞ்சத்தூள் வச்சுருக்கோம்ல, மஞ்சத்தூள் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. கமக்கும் சாம்பார் பொடி. அது ஆறுனதுக்கு முன்னாடி ஒரு ஏர் பாக்ஸில் மாற்றிக்கலாம். தேவைப்படுறப்ப நம்ம சாம்பார் ரெடி பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.